தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சிக்கு வந்த மே 10ஆம் தேதி முதலே தினம் தினம் பாலியல் மற்றும் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. கும்மிடிப்பூண்டியில் நேற்று 3 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் மக்கள் கொந்தளித்துள்ள நிலையில் மேலும் 10 சிறுமிகளுக்கு அடுத்தடுத்து பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் அடுத்த திருப்பாச்சூர் கோட்டையில் ஜெராக்ஸ் எடுக்கச் சென்ற 7ஆம் வகுப்பு மாணவியிடம் ஆட்டோ ஓட்டுநர் நந்தகுமார் என்பவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். பூந்தமல்லியை அடுத்த காட்டுப்பாக்கத்தில் 9ஆம் வகுப்பு சிறுமிக்கு அதே பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் பாலியல் தொல்லை அளித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலத்தை அடுத்த ஆதனூர் கிராமத்தில் சாலையில் நடந்து சென்ற 10 வயது சிறுமியிடம் பீகாரைச் சேர்ந்த ஜெய்சாந்த் என்பவர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். முதலமைச்சர் விஜயின் தொகுதியான பெரம்பூரில் டியூஷன் முடித்துவிட்டு வீட்டுக்கு சென்ற 12ஆம் வகுப்பு மாணவியிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் செல்போன் எண் கேட்டு அத்துமீறியுள்ளார். அம்பத்தூரில் 15 மற்றும் 16 வயதுடைய சிறுமிகளை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி விடுதிக்கு அழைத்துச் சென்ற மனோஜ் மற்றும் ராஜா ஆகிய 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தூத்துக்குடியில் 12 வயது சிறுமியிடம் அத்துமீறிய உபதேசியர் அருள்ராஜ் மற்றும் ராணிப்பேட்டையில் 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த உறவினர் தினேஷ்குமார் கைது செய்யப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சோழகனூர் பகுதியைச் சேர்ந்த 16 வயது மாணவியை காதலிப்பதாக கூறி பாலியல் தொல்லை அளித்த ராம்குமார் எனும் இளைஞர் கைதாகியுள்ளார். திருப்பூரில் வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த 7 வயது சிறுமிக்கு சத்யசீலன் என்ற இளைஞர் மிட்டாய் வாங்கித் தருவதாக ஆசை வார்த்தை கூறி அழைத்துச் சென்று பாலியல் தொல்லை அளித்துள்ளார். இதேபோல் அவினாசி ரோடு காந்தி நகர் அடுத்த சாமிநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த வெள்ளையங்கிரி எனும் முதியவர் வீட்டருகில் விளையாடி கொண்டிருந்த 11 வயது சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி அழைத்துச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து 11 சிறுமிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் நடந்த சம்பவம் பொதுமக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது. முதல்வர் விஜய் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கி 6 நாட்களாகியும் ஒரு பாலியல் தொல்லை நிகழ்வுகளை கூட தடுக்க முடியாதது பெண்கள் மற்றும் பொதுமக்களிடையே வேதனையை ஏற்படுத்தியுள்ளது.